திமுக பலமுறை ஆட்சியில் இருந்தாலும் இப்ப இருக்கிற அரசியல் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும். இல்ல உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கூட காமராஜ் தான் சொல்றாங்க. கருணாநிதி ஆட்சியை சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம் சார்? ஏன்னா கலைஞர் ஆட்சியில் நிறைய வேலை செய்யணும். திமுக பலமுறை ஆட்சியில் இருந்தாலும் இப்ப இருக்கிற அரசியல் இறைநிலை உயர்வு தானே பிரபஞ்சத்துல. அந்த உயர்வு மாத்திரம் உள்ளத்துல இருக்கிறது. அது அவன் அளவுல நான் பெரியவன், நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வருதுன்னு சொன்னா உண்மையிலேயே இறைநிலை உயர்ந்ததுதான். அதனுடைய துணிதான் நான் உயர்ந்தவன் என்றது. ஆனால் அங்கு என்ன இல்லை, மற்றவரும் உயர்ந்தவர்கள் தான், மற்றவர்களும் இறைநிலையில இருந்து வந்தவர்கள் தான் என்ற நேர்நிறை உணர்வு இல்லாத போது இதை தன்முனைப்புன்னு சொல்லுவோம். அமிதா அவர்கள் பால்மடி முகமா இருக்கிற நீங்க பாலா கூட இணைஞ்சதுல நீ உங்க வாழ்க்கை பாலா பொங்கும். இன்னும் 4 வருஷத்துல 4 வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க. அந்த பால் காய்ச்சிக்கு ஏன் பட்டிமன்றத்தை வைங்க. எதுக்கு இந்த ரூபா மாலை முதல்லயே பாலாவுக்கு போட்டீங்கன்னா அங்கே இருக்க ஒவ்வொரு ரூபாயா உருவிக்கிட்டே இருக்காங்க அந்த ஓரத்தில் நிற்கும் போது. ஏன்னா காலம் டயம் ஆக டிஷ்யூ பேப்பர் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அது உண்மையான நோட்டு. சந்தோஷம். அமிதா அவர்கள் எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு நான் எப்படி எரும மாடு போல மேட்சோட பொழைச்சிக்கிருவேன். ஏன்னா எரும மாடு தான் நான் மேய்க்கிறேன். ஆமா. சரி, ஆல்ரெடி நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்துங்க நான் 15 எரும மாடு மேய்ச்சேன். மேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போ 32 ஆடு வாங்கியிருக்கேன். ஆடை தான் மேய்ச்சிட்டு இருக்கேன் இப்போ. சரி, அது இல்லாம நீங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களா? நொங்கு செய்கிற வீடியோலாம் அடிக்கடி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாங்க, நொங்கு வெட்டுறது அது எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது. நொங்கு இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அது எங்க ஊரே இருக்காது. ஏன்னா எனக்கு நொங்கு நாங்கள் பிராண்டா மாத்திட்டோம் எங்க ஊருக்கு. எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு நான் எப்படி எரும மாடு போல இந்த இன்ஃப்ளூயன்சர் சைட் திவாகரனா இருக்கிறதுக்கே எனக்கு டிசர்விங்னு தோணல. ஆக்சுவலா சார் அவங்க தொழில ப்ரொமோஷன் பண்ணிக்கிறது ப்ரொமோஷன் ஆகாது. அவங்க ஓன் வெளியில உள்ள ப்ராடக்ட்டை தான் நம்ம கையில கூடாது. தெரியாத ப்ராடக்ட்டோ ஒரு கடையோ அதுதான் பண்ணக்கூடாதே தவிர நான் படிச்ச ப்ரொமோஷன் நான் போடுறது இட்ஸ் நாட் எ ப்ரொமோஷன். என்ன நான் சுயமா டெவலப் பண்ணிக்கிறது அது வந்து ப்ரொமோஷன் கேட்டகரியிலே வராது. இப்போ நான் ஒரு நகை கடைக்கு போறேன், இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க அல்லது வந்து இதை நீங்க பண்ணுங்கன்னு சொன்னதான் இது வந்து பியூர் ப்ரொமோஷன். என்னோட டாக்டர் தொழிலுமா பிசியோதெரபின்றது நிறைய பேரை வாழ்க்கையில முடங்காம பாதுகாக்கக்கூடிய ஒரு வைத்தியம். என்னோட ஓன் பர்பஸ்னா நான் வந்து சோசியல் மீடியால டெவலப் பண்ணிக்கிறது. இது ப்ரொமோஷனா வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃப்ளூயன்சர் சைட் திவாகரனா இருக்கிறதுக்கே எனக்கு டிசர்விங்னு தோணல. இங்க இருக்க எல்லா இன்ஃப்ளூயன்சருமே